ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்கு. சில பழம் நாடு கடந்து பழங்களை போட்டு புரட்டி சாம செம்மனா சமைக்கிறா பயங்கரமா ருசிக்கிறா. இன்னைக்கு ஒரு புக்கு எல்லாரும் வாங்க. மாதுளை எடுங்க. அள்ளி போடு. அப்படியே எந்த பழம் சொல்லுங்க, அந்த பழத்தை தீட்டு வரும். போயிட்டு பழம் பிடிக்க காத்துட்டு இருக்காங்க. வெள்ளம் வச்ச கொள்கை வா பழத்தையும் ஆச்சு பறிச்சுக்கிட்டேங்க. எடுத்துட்டு வரியா? போயிட்டே இருக்கலாம். எல்லாம் எனக்கு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியும். பாடி கார்ட்ஸ் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க மாதுளை எப்படி போயிட்டு இருக்கு? என்னடா என்ன அர்த்தத்துல கேட்கற மாதிரியா? எல்லா பக்கம் நியாயம் இருந்தா யாரு மேல நான் மாட்டா. இது ஆப்பிள் மாதிரி இருக்கானே சைஸ், அந்த சைஸ் இல்லையா? ஆஹா வாட்டர்மான் தோலையும் இதை கொட்டிட்டு கொண்டு வந்து அடிக்கிறேன். இந்த பொம்மை கட்டி வாங்கி ஏய் உண்மையிலே நீ தானே எனக்கு வேணும். சொல்லுங்க சொல்லுங்க நல்லா இருக்கேனே தாத்தா. நீங்களாம் அதை கேட்க மாட்டிய. போதுமான் பாங்க மாட சொல்லல. ஏன் தாத்தா டேக் இட் யுவர் ரெஸ்ட் தாத்தா. எங்கடா அவரு? எல்லா பழமும் ரெடினே. அது ஐயாக்கா ஆப்பிள் பழம் மலை இழந்த ஒரு கொய்யா பழம், கீரணி பழம் எங்க தெளிச்சு வர. அப்படியே அப்படியே ஓட்டு ஓட்டு கொஞ்சம் கடினமா இருக்கு. கிவி பழம் கையில உள்ள வரக்கூடாது, யாருமே உள்ள வரக்கூடாது. பழம் எல்லா பழமும் சேருது, ஒண்ணு சேருது இல்ல. இன்னும் பழம் நிறைய இருக்கு. அன்னாசி பழம் போட்டு போட்டு விட. அப்படியே போட்டு அன்னாசி நல்லா மணக்குது. சேர்த்துக்கிட்டு பப்பாளி பழம் போட்டு விட. அப்படியே பழம் கடமா இல்ல. தர்பூசணி பழம் பரப்பனாப்புல எல்லா பக்கமும் போட்டு விடு. நான் நினைக்கிறதா நீ நினைக்கிறதா உனக்கு ஈஸி. பச்சை திராட்சை போட்டுடுறா. பன்னீர் திராட்சை இதெல்லாம் மின்னுதுறாது. அந்த பழத்தை குட்டுறதா இல்லையா? அந்த பழம் வேணுமா? சிகப்பு டிராகன் எல்லாம் தண்ணி அணப்பெருத்து ஓடுது பாரு. இதுரா ஒடிஞ்சாலும் போமா நசைக்கிறேன்.
அந்த சைடு இல்ல என்ன வண்டி ஏறி உட்காந்துருக்கேன் வந்து வாழைப்பழம் தேடி பிடிச்சிருந்தா எங்கிட்டாச்சும் 10 கிலோ ஓடி போயிருக்கு வாழைப்பழம் மாதிரி பேசுறேன் ஆரஞ்சு பழம் சப்போட்டா மாம்பழம் சாவரி எங்க பரப்பி லொங்கன் பழம் பரப்பி கொட்டு மாப்ள அத்திப்பழம் காலையில இருந்து சொன்னேன் என்னதாயா சொன்னேன் மாதுளை முத்துக்கள் பரப்பி கொட்டு மாப்ள முதல்ல சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறேன் இந்த பக்கம் சேர்த்துக்க திராட்சைலாம் வதங்கிடும் அப்படியே திராட்சைலாம் அவ்வளவுதான் பொறுமையா செய்யுங்க ஒன்றும் அவசரம் இல்லை தூக்கி ஊத்து அப்படியே வாங்க முடியலவா தாத்தா பசிக்குது தாத்தா 2 பேரும் எடுத்து வாங்கிட்டு பாட்டிக்கு ஒன்று வந்துடுறாங்க அப்படியே பெரிய மனுஷன் வரியா ஒத்து போகணும் தண்ணி சாறு மட்டும் இறங்கு ஓகே நான் தருவேன் கடச்சூடு ராவு நம்பர் சொன்னீங்கல்ல அது எல்லாம் அப்படியே தான் இருக்கா அதை விட கொஞ்சம் பனி போட்டிருக்கு மொத்தம் எல்லாம் பனி போடல அது கோயில் குட்டி சரி கருப்பு முனுக்குன்னு வெள்ளை கட்டி ஊத்திடலாமா வதக்கி எடுத்த பழக்கூழ் ஊத்து கிண்டு கரெக்டாக வருது தமிழ்ல கொஞ்சம் தூக்குடா தூக்கு எல்லாம் வந்துட்டோம் நார்மல் ஜிப் கிடையாதுடா சுடுல எங்களுக்கு இருப்பீங்க சீக்கிரமே இன்னும் சூடு ஆறாமல் இருக்குது அவன் எங்க ஆளு ரொம்ப ஸ்பீடா இருக்கான்டா முருகனே வேகத்தை கூட்டணும்னே சார்
அந்த வரிசையில் உள்ள பிரெட்டை நாங்கள் எடுத்து ரெடி எடுக்கும்போது தான் தெரியுதுடா. வராதுன்னு சொன்னாரு. எல்லாத்துக்கும் அப்பதான் வரிசையா வரும். அடுத்த பிரெட்டு நான் அதை உணர்றேன்டா. எனக்கு நிறைய டைம் அப்படி நடந்திருக்கு. மழை மழை வராம பாத்துக்க பாரு, ஒரே சைஸ் பிரெட் இருக்குல்ல. ஆமா, அதை எடுத்து தூக்கு 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 நல்லா எடுத்து எனக்கு ஒரு 4 தடவை நல்ல டம்ளர் ஊற்றி கொண்டு நல்லா இனிக்குது தாத்தா. இனிப்பா இருக்குதா? அடிப்படி தாத்தா. நல்லா இனிப்பா இருக்கா? பிரெட் கொஞ்சம் நாளுக்கு ஏற்ற பிரெட்டு. இன்னொரு டம்ளர் பால். இன்னைக்கு வகை வகையான சத்தான பழங்களை கொண்டு வந்து அதை நறுக்கி வேக வச்சு புளிஞ்சு சாறு எடுத்துட்டு அது வெள்ளக்கட்டி சேர்த்து சாம்பு செஞ்சு அந்த பிரெட்ல எடுத்து தடவிட்டு இந்த மழை நேரத்துல சூடான பாலோட பிரெட்டை சாப்பிடும் போது வேற லெவல் தீனி இனிப்பா இருக்கு. திக்குது. பாலும் பிரெட்டும் வேற லெவலா இருக்கு இன்னைக்கு. டீ வேணுமாண்ணே? பால்